ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி. இந்த இலை மீது இந்த பொருட்களை வைத்து இப்படி செய்யறதால எல்லா விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வசந்த பஞ்சமி அன்னைக்கு என்ன இலை மேலே என்ன பொருட்களை வைத்து என்ன விதமான தாந்திரிக முறை செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். பஞ்சமி திதி வாராகி அம்மனோட பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரக்கூடியது. அது கூட அன்றைய தினம் வசந்த பஞ்சமி அப்படின்னு வரக்கூடிய பஞ்சமி திதியும் வந்திருக்கு. இந்த திதி சரஸ்வதி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. சரஸ்வதி தேவி யாரு? படிப்புக்கு அதிபதியான செல்வம், கல்வி, ஞானம், அறிவு, ஆற்றல், திறமைன்னு சொல்லி இது எல்லாத்தையும் எல்லா வயதினருக்கும் வாரி வழங்கக்கூடிய நபர் இந்த சரஸ்வதி தாயார். ஒரே நாளில் நம்மளோட குழந்தைகள் படிப்புலையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொன் பொருள் பொருளாதாரம் இது எல்லாமே பன்மடங்கு பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கட்டாயம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை பிப்ரவரி 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்னைக்கு தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். பஞ்சமி திதிகளில் இந்த வசந்த பஞ்சமி ரொம்ப சிறந்த நாளாக ஏற்றுக்கிறோம். சரஸ்வதி பூஜையை எப்படி நம்ம விமர்சையாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த வசந்த பஞ்சமியையும் நம்ம விமர்சையாக கொண்டாடணும். புத்தகம், நோட்டு, பேனா இது எல்லாத்தையும் பூஜையில் வைத்து சரஸ்வதி தாயார் முடி வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வசந்த பஞ்சமி திதி அன்னைக்கு சரஸ்வதி தேவியை வணங்குறதால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெற முடியும். அன்றைய தினம் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் எல்லா பொருட்களையும் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் சதர குங்குமம் பொட்டு வச்சு சரஸ்வதி பூஜைக்கு எப்படி வழிபாடு நடத்துவீங்களோ அதே முறையில் நீங்கள் வழிபாடு நடத்தலாம். முடிஞ்சால் அன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் மஞ்சள் நிற ஆடை அணியறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த வசந்த பஞ்சமி அன்றைய தினம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை பயன்படுத்துறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சரஸ்வதி தாயாருக்கும் வாராகி அம்மனுக்கும் நீங்கள் ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறீங்கன்னா அந்த நெய்வேத்தியங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு சர்க்கரை பொங்கல் இல்லை மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கேசரி, அது உங்கள் விருப்பம்தான். இன்னொரு பக்கம் வீட்டில் நல்லா செஞ்சு வச்சு படைக்க முடியல, கடைகளில் வாங்கிட்டு வர போகிறோம் அப்படின்னா தாராளமாக கடைகளில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த இனிப்பு வகைகள்லாம் வாங்கிட்டு நீங்கள் சரஸ்வதி தேவிக்கும் வாராகி அம்மனுக்கும் அன்றைய தினம் படைக்கலாம். ஒரு வருடமும் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி தான் இந்த வசந்த பஞ்சமி. அதாவது வசந்த காலத்தை எதிர்நோக்கி காத்துட்டு கூடியவங்களுக்கான ஒரு ஆரம்ப நாள் தான் இந்த வசந்த பஞ்சமி. இந்த நாளில் தான் கடுகு செடியில் இருக்கக்கூடிய இலைகள் பூக்குமா. அந்த மஞ்சள் நிறத்தில் பூக்கள் இருக்கும். அது வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் பூக்க தொடங்குமா. அதே மாதிரி மாமரத்தில் இலைகள் துளிர்விடும். இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் வசந்தம் வீசக்கூடிய நாட்களாகவே அமையும். அதோட ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வசந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில பரிகார முறை, தாந்திரிக முறை உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டு சேர்க்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும். அதுலேயும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்குல்ல, இதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே செய்யலாம். இந்த ஒரு பூஜை முறை வாராகி அம்மனுக்கும் சரஸ்வதி தாயாருக்கும் 2 பேருக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறை. பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:29 பிறகு தான் பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. அது மறுநாள் திங்கட்கிழமை காலை 10:12 வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 7 மணிக்கெல்லாமே முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிடும். 7 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் சரஸ்வதி தாயாருக்கு பூஜை செய்யலாம். மாலை நேரத்தில் வாராகி அம்மனுக்கான வழிபாட்டையும் மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதிகளில் நீங்கள் எப்படி வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இலை இருக்குல்ல, இந்த ஒரு இலை வேற ஒன்றும் இல்லை, வெற்றிலை. வெற்றிலை வாரி வழங்கக்கூடிய இலை வெற்றிலை. காரிய சித்தியை உண்டாக்கக்கூடிய இலை இது வெற்றிலை தான். இப்படிப்பட்ட வெற்றிலையை கழுவி சுத்தப்படுத்தி சின்னதாக ஒரு தட்டு மேலே வச்சுருங்க. அதில் 2-3 எண்ணிக்கையில் ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், குறிப்பாக அதுக்கு நடுவில் ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம். சில்லறை நாணயங்களில் 5 ரூபாய் நாணயம் தான் வைக்கணும். இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே எல்லார் வீடுகள்லையும் இயல்பாக தினமும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஏற்கனவே இந்த பொருட்களை உங்கள் வீட்டில் பூஜையில் இருக்கிற பொருட்களே பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சமையலறையில் இருக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு இதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
நாணயம் மட்டும் 5 ரூபாய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த வெற்றிலை மேலே இந்த 4 பொருட்களை வைத்து அதுக்கப்புறம் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கோங்க. கடைசியாக வாராகி அம்மனையும் அதுக்கப்புறமா கலைவாணின்னு போற்றப்படக்கூடிய சரஸ்வதி தேவியையும் வேண்டிக்கிட்டு செய்யக்கூடிய தொழில வியாபாரத்தில் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் பணம் லாபம் எங்கள் கைக்கு வந்து சேரணும், போட்டி போறாமல் இருந்தாலும் எல்லாருக்கும் மாதிரியான வியாபாரம் எங்களுக்கும் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சரஸ்வதி தேவியை வேண்டிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட குழந்தைகளோட கல்வி மேம்படணும், அறிவு மேம்படணும்னு கலைவாணி சரஸ்வதி தேவியை வேண்டிக்கிட்டு கடைசியாக வாராகி அம்மனை வேண்டிக்கணும். வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க நிலத்துக்கு உரிய தேவதை. சொத்துக்கள் பிரச்சனை, வீடு பிரச்சனை, நிலம் பிரச்சனை, இது மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கோ இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவங்க வாராகி அம்மன் தான். அதனால தான் வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதிகளில் நிலத்திலேருந்து விளையக்கூடிய கிழங்குகளை நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைக்கிறோம். இது போக உளுந்த வடை செஞ்சு வச்சு படைக்கிறதும் ரொம்ப விசேஷம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த வெற்றிலை மேலே வைத்து பூஜை பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் ஏலக்காயோட மகிமையை பற்றி நம்மளோட சேனலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அடுத்ததாக பச்சை கற்பூரம் மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். கிராம்பு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அது கூட சில்லறை நாணயத்தை வைத்துட்டு அந்த வெற்றிலையை ஒரு 4ஆக மடித்து ஒரு வெள்ளை நிற நூல் எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையை 4ஆக ஒரு பொட்டலை மாதிரி மடித்து அந்த வெற்றிலையை சுற்றி நூலால் கட்டி இதை உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கொண்டு போய் வச்சுடுங்க. வெற்றிலை அப்படிங்கிறது 2-3 நாட்கள்லையோ இல்லை ஒரு 4-5 நாட்கள்லையோ சீக்கிரமாக காய்ந்து போயிடும், வதங்கி போயிடும். அதனால் மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு பஞ்சமி திதி அன்னைக்கு, அது வளர்பிறை பஞ்சமி திதியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை பஞ்சமி திதியாக இருந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு அந்த வெற்றிலையை ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் பத்திரப்படுத்தி பழைய வெற்றிலையை செடிகளில் கசக்கி போட்டாலும் சரி, இல்லை ஆறு எரிக்குளம்னு சொல்லி பழைய பூக்களை கொண்டு போய் போடும்போது அதையும் சேர்த்து போட்டாலும் சரி. ஆனால் அந்த பழைய பொருட்கள் எடுத்தீங்கல்ல, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, சில்லறை நாணயம், இது எல்லாத்தையும் மறுபடியும் புதுசாக ஒரு வெற்றிலை எடுத்து அந்த வெற்றிலையில் இந்த பொருட்களை வைத்து மறுபடியும் பொட்டலமாக கட்டி எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல கொண்டு போய் வச்சுடுங்க. இதை நீங்கள் மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு பஞ்சமில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படி செய்யறதால பணம் உங்களை தேடி தானாக வரும். பணப்புழக்கத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. பண வரவு தடை எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படும். இன்னொரு பக்கம் இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது வசந்தங்கள் வீசக்கூடிய வசந்த காலத்துக்கான ஆரம்ப புள்ளி. வறண்டு போயிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்கான பல வழிவகைகளை இந்த ஒரு பரிகாரம் ஏற்படுத்தும். எல்லா விதமான கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், சிவ கடாட்சம்னு சொல்லி பலவிதமான கடாட்சங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பரிகாரமும் இதுதான். மறந்துடாதீங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி இதை முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.